அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வீரட்டானேஸ்வரர் கோயிலுடைய வரலாறு பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்னை வழிபட்டு கடுமையாக தவம் செய்யும் அசுரர்களுக்கு கூட அன்பு காட்டி அவங்க கேட்ட வரத்தை கொடுத்துருவாங்க சிவபெருமான். அப்படிதான் கமலாட்சன், தாரகாசுரன், வத்தியுன்மாலி அப்படின்னு 3 அசுரர்கள் கடுந்தவம் புரிந்து ஈசனிடம் ஒரு வரம் பெற்றாங்களாம். நாங்க தனித்தனியா இருக்கும்போது எங்களுடைய மரணம் அமையக்கூடாது, ஒன்றாக சேர்ந்து இருக்கும்போது தான் மரணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வரம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கொடுமைகள் ஆரம்பிச்சிச்சு. மூவரும் தனித்தனியே சென்று பல அக்கிரமங்களை செஞ்சாங்களாம். தேவர்களை பிடிச்சி சித்திரவதை செஞ்சாங்களாம். இந்திரனுடைய அமராவதி கோட்டையுமே அழிச்சிட்டாங்களாம். இதுக்கு ஒரு முடிவு கட்ட இந்திரன் தலைமையில் தேவர்கள் ஈசனை சந்திச்சாங்களாம். சிவன் திருமால் கிட்ட ஆலோசனை கேட்டாங்களாம். நான் கூப்பிட்டா அவங்க வரதுக்கு யோசிப்பாங்க, நீங்க அழைச்சு பாருங்க அப்படின்னு திருமால் கிட்ட ஈசன் சொன்னாங்களாம். பூமிக்கு வந்த திருமால் அவங்கள அழைச்சாங்களாம். நம்மள காத்திருச்சிக்கும் பெருமாள் தானே அழைக்கிறார் அப்படின்னு திருமால் சொன்ன இடத்துக்கு அந்த 3 அரக்கர்களுமே வந்தாங்களாம். 3 பேரும் ஒன்றாக வந்த அந்த சூழ்நிலைய ஈசன் பயன்படுத்தி நெற்றை கண்ணால அவங்கள எரிச்சிட்டாங்களாம். அவங்கள பஸ்பம் செஞ்ச பிறகு வீரம் தொனிக்கும் வகையில அட்டகாசமாக சிரிச்சாங்களாம் ஈசன். பிறகு வீரட்டானேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.